welcome to Ima House. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா டீ. இந்த மசாலா டீ செய்யறதுக்காக நான் ஒரு 2 கப் அளவுள்ள பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். எப்போவுமே டீ போடும்போது ஃபஸ்ட்டு பால் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்து போட வேண்டிய பொருட்களை போடணும். ஸோ இங்கே நாம் மசாலா டீ செய்ய போகிறோம். அதுக்காக பால் கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுள்ள சக்ரா கோல்ட் டீ தூளை எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டீ தூள் நல்லா கொதிக்கணும். டீ நல்லா கொதிச்சு வரும்போது இடித்து வச்சுருந்த இஞ்சி ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி இலை எடுத்து சேர்த்துக்கணும். இதுதான் ஹைலைட்டு இன்றைக்கான மசாலா டீ செய்ய போகிறதுக்கு. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்கணும். கொதிக்க விட்டுட்டு கடைசியாக அதை நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் நம்மளுடைய வீடியோவை. இப்போது நம்மளுடைய டீ நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவில் சுகரை நம்ம சேர்த்துக்கிறோம். எப்போவுமே சுகரை நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்த்துக்கணும். அண்ட் டீயை வடிகட்டினதுக்கு அதுக்கப்புறமா போய் கூட நம்ம சுகர் சேர்க்கக்கூடாது. எப்போவுமே கடைசியாக கொதிக்கும் போது நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் சூப்பராக கொதிக்கட்டும். கொஞ்சம் கலக்கியும் விட்டுக்கலாம். மசாலா டீ இப்போ ரொம்ப சூப்பராகவே கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய கப்பில் மாற்றிக்கலாம். ஸோ 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். ஃபில்டர் வச்சு சூப்பராக ஃபில்டர் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் மக்களே, இன்றைக்கான ஒரு சூப்பரான மசாலா டீ ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.